எந்த குறையும் கிடையாது. இங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா? கேளு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கியா? ஓடி முடிச்சிருக்கீங்க. நீங்க சொல்லுங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்களா? கேளு. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கேளுடா. இருங்க. இன்னும் பல்தா வரல. கேளு. கொஞ்சம் ஒரு வழி இருக்காது. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அலாலா நல்லா இல்ல. நீ புளி சாதத்துல உப்பு போடலையா? தூக்க வேண்டியதுக்கான புளி சாதம் சாப்பிட வந்து தமிழாக்கம் எதிர்வாக்கம் எதிர்வாக்கம் பாருங்க. நாடு என்ன, ஊர் என்ன, நகரம் என்ன அப்படி என்று நான் ஒரு மந்திரி ஆச்சு. நீங்கள் கரெக்டா பட்டு 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 எடுத்து எடுத்து ஒரு தாள் தெரியும். கட்டறிந்த கணதனவான்கள் ஏன்னா கூட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டா ஆமா கூத்தாடிக்க ஒரு ஆர்வம் வரும். ஆமா ஏன்னா இந்த ஊர்ல நல்ல ஆளாண்டா. ஆமாண்டா 4 பேர். ஆமா இல்ல ஆமாங்க ஐயா. எதுக்காக நம்ம வந்திருக்கோம் இங்க உட்காந்துருக்காங்க? கூத்தாட வந்திருக்கு வந்து உட்காந்துருக்காங்க. அது யாருக்கும் தெரியாதுங்க. இல்ல தெரியும். கொஞ்சம் விளக்கமா நம்மளுக்காக மேடை போட்டு கொடுத்துட்டு அவங்க கீழே உட்காந்து பாக்குறாங்களே. ஆண்கள் ஒரு பக்கத்துல இருந்தாலும் அப்பெல்லாம் சீந்தாம எப்பா அப்படி எட்ட போயிடுச்சு. சரியில்லை. அது போன்று ஏண்டா நம்மளுக்கு ஆண்களை விடுங்க. நம்மளுக்காக இங்க வந்து அமர்ந்திருக்காங்களா மாதர் குல மாணிக்கம். அது மாதிரி என்னுடைய நாட்டினுடைய பெருமையை ஏற்றினா எழுதுறான். என்னுடைய நாடு இருக்கிறது தெரியுமா? நோ தெரியுமா? தெரியாது. சந்தனமும் செண்பகமும் பாக்கும் தேக்கும். சந்தனமும் செண்பகமும் பாக்கும் தேக்கும். சாமத்தினை பயிர் வைகைகள் தலையை தூக்கும். சாமத்தினை பயிர் வைகைகள் தலையை தூக்கும். தலையை தூக்குறாங்க. இந்த கை உடஞ்ச கை. சந்தனமும் செண்பகமும் பாக்கும் தேக்கும். சந்தனமும் செண்பகமும் பாக்கும் தேக்கும். சாமத்திலே பயிர் வகைகள் தலையை தூக்கும். ஏன் தலையை தூக்கும்? எங்க தூக்குது தலையா? இந்த கையை அடி உடஞ்ச கையின்றான். எங்க தூக்குது? இது உடஞ்ச கைங்க. இந்து வந்து மரக்கிளையை விடுவார்க்கும். ஆமாம். இசைந்த தமிழ்நாட்டு கிளை என்னன்னா அமர்ந்துருக்காங்களா? இவங்களை விட அவங்களா யாரு? லேடிஸ். என்ன இங்கிலீஷ் தான் சொல்லுவியா? இல்லங்க தாய்மார்கள். அட கற்புடைய மதரெல்லாம் போற்றி புகழும்படியான நாடு கற்புடைய மாதர். ஆமாங்க. பெண்களுக்கு
கற்புடைய தாய்மார்கள் இன்னும் இருக்கிற குத்தம் தான். ஆமா. மழை போயுது, மழை நிக்குது, பொழுது விடியுது, பொழுது போகுது. ஆமா. ஏன் இதை சொல்றோம்? ஏங்க இப்ப நம்ம கூத்தாடி வர ஆடி மாசம் பூரா தொடர்ந்து. ஆமா. 5 நைட்டு மழை வந்து நின்னு போச்சு. அதுக்காக இந்த ஊர்லயா மழை பெய்யல. ஏன் பெய்யல எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் நேற்று மழைக்கு ஒரு கட்டிங் வாங்கி கொடுத்தாங்க. மழைக்கே கட்டிங் வாங்கி கொடுத்துருக்காங்க ஐயா. அது மாதிரி கற்புடைய மாதரெல்லாம் உட்காந்துருக்காங்களே, இவங்களா என் நாட்டு மாதர்கள். யார் இவங்க? ஊத்து பக்கம் அந்த ஜனங்க. ஐயோ சும்மானு இருக்க மாட்டியா? ஊத்து பக்கம் ஜனங்க உங்களுடைய மாதர்கள் அப்படி கணவனைய தெய்வமாக போற்றி புகழும் நாடு எந்த நாடு, அப்பேற்பட்ட நாடு. அறுத்தால் அறுத்து வர வருத்தாலும் பயிராகும் கற்புடைய மாதர் வாழும் எந்த நாடு தெரியுமா? சேந்த நாடு. சேந்த நாடா? ஆமாங்க, ரெட்டிப்பாளையம் பக்கத்துல இருக்கு சேந்த நாடு. சேந்த நாடு தானே பெரிய நாடு. 2 கோட்டை கடை இருக்கு. 2 கோட்டை கடை, அது மட்டும் எங்க பார்த்தாங்க. மாதம் 3 மழை, மாதம் 3 மழை, வருடத்திற்கு வருடம் 3 மழை. வேதம் ஓதிய வேதியர்க்கு ஒரு மழை, மாதகற்புடை மங்கையர்க்கு ஒரு மழை, மாசிலாகுண மன்னனுக்கு ஒரு மழையா. மாதம் 3 மழை என்ன கற்புடைய மங்கையர்க்கு ஒரு மழை, மாசிலா நீதி தவறா மன்னனுக்கு ஒரு மழை. மாதம் 3 மழை என்ன எப்படிங்க? எப்படி தட்டனா தள்ளணும்? அது மட்டுமா? இப்ப கோயில்னு இருக்கு. ஆமா. இந்த கோயில்ல நம்ம உள்ள போகணும்னு முடிவு பண்ணா அந்த ஆத்தா இருக்கணும். அந்த ஆத்தா இருக்க முடிவான காரணம் யாரு? ஐயர் தான். ஐயர் தான். ஆமா. அரிசி வித்துட்டோம் அந்தன்னருக்கு ஒரு மழை, வரிசை தற்பிய மங்கையர்க்கு ஒரு மழை, புருஷனை கொன்ற பூவையர்க்கு ஒரு மழை. வருஷம் 3 மழை என்ன பெய்யுமே. ஆரியர் நம்ம லேசா நினைச்சாலும் ஆரியரை லேசா நினைச்சாலும் அந்த ஆரியர் வந்து மந்திரத்தை சொல்லி தண்ணியை ஊத்துறாதான் ஆத்தா உள்ள உட்காருவான்னு நம்புறோம் இல்லையா? ஆமா. அப்ப அவருக்கு ஒரு மழை. நீதி தவறா மன்னன் அவருக்கு ஒரு மழை. அந்த மாதர்களுக்கு ஒரு மழை. வருஷம் 3 மழை. மாதம் 3 மழை. பெய்யக்கூடிய நாடாக திகழக்கூடிய என்னுடைய நாடு இருக்கிறது. இங்க பாத்தியா? இதான் நாடு. ஆமா, நாடு இருந்து போறா. ஊருக்கார நாட்டாமெல்லாம் கட்டி போட்டு அடிப்பாங்க. இதான் உன் நாடு. அப்புறம் நம்ம நாடு பேட்டுக்கு போறோம். ஆமா. ஹாய். இந்த ஊர்ல எத்தனை வருஷமா அப்ப கூத்தாடுறோம்? எனக்கு தெரிஞ்சு 2 தலை வந்திருக்கேன். 2 வருஷம். 2 வருஷம் தான். நான் வந்ததுல இருந்து 2 வருஷம் தான் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி அப்பா ஆடிந்தாதான். பக்கத்து ஊர்ல அக்க சுத்துப்பட்டுல பூரா நம்ம தான் ஆடுறோம். நாளைய மறுநாள் இந்த ஊரு காலனில வாங்கிருக்கோம். அம்பேத்கர் நகர்ல நாளைய மறுநாள் வாங்கியிருக்கேன். நாளைக்கு ஒரு நாள் விருத்தாச்சலம், நாளைக்கு மறுநாள் அங்க 2 நாள் தான் கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு நாள் ஏதோ அவங்களுக்குள்ள சண்டை வந்து போய் ஒரு நாள் ஆகி போச்சு. அதெல்லாம் இருந்தாலும் நம்மள நம்பி கூத்து வச்சிருக்காங்க. இவங்களுக்கு என் நாடு இதுவும் நம்ம நாடு தான்டா. ஏன்னா உப்பிட்ட வீட்டை நினைக்க பாலிட்ட வீட்டுக்கு நினைக்க கூடாது. இப்ப 2 வருஷமா அங்க வரோம். நம்ம 2 வருஷமா வருவோன்ட்டு 2 வருஷமா நினைக்கலாம். 4 பேர் வந்து உட்கார்ந்தாலும் அறிவாளியா அப்பா பேசாது.
அறிவாளியா கூத்து பாக்குறாங்க. ஆமா. இப்ப அவங்களுக்கு ஆளுனாலும் இங்க நம்மள நம்பி உட்காந்துருக்காங்களோ, கூத்து போய் பார்த்தா நல்லா ஆடுவானோ அப்படின்ட்டு வந்து உட்காந்துருக்காங்களே. ஆமா. இவங்களுக்கும் கூத்தான். ஆமா. கற்றறிந்த கணவன்மான்கள், கற்பிலே சிறந்த தாய்மார்கள், ஆய்ந்தறிந்த அறிவாளிகள். ஆமா. ஆற்ற சபை 100 ஒருவர், 1000 1 வார்த்தைகள் 16,000 ஒருவர், பூத்தமலர் திருவே தண்டாமரை ஓடிக்கு ஒருவர், உண்டாகிலும் உண்டென்று அல்ல இரு. ஆமாங்க. ஆற்ற சபை 100 ஒருவர்னா இங்க குறைஞ்சபட்சம் ஒரு 50 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கீங்க. அந்த 50 பேர்ல ஏதாவது ஒரு ஆளுக்கு ஏதாவது ஒருத்தவங்களுக்கு அங்க இந்த நாடகம் தெரிஞ்சிருக்கும். 1000 1 புலவர், வரவேஷக்காரன் பாட்டு நாடகத்து பாட்டு தான் பாடுறானா அப்படின்னு பாக்குறவங்க ஒரு கும்பலா இருக்கும். வார்த்தையில் 16,000 ஒருவர், வரவேஷக்காரன் நல்லதை பாடுறானா, நல்லதை பேசுறானா, நல்லதை கேட்க சொல்றானா. பொறுமையா சத்தம் பண்ண நல்லதுதான் சொல்றானா அப்படின்னு பாக்குற ஒரு கும்பல் இருக்கும். ஏன்னா ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தை பேசலாம், அதை மறைக்க 1000 வார்த்தை நல்ல வார்த்தை பேசினாலும் அந்த ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தையை மறைக்க முடியாது. அது மாதிரி நம்ம நல்லது சொல்றோமா, பூத்த மலர் திருவே இந்த மாதிரி கோயில் விழா வச்சா ஏன் கூத்து வைக்கிறாங்க? காசு அதிகமா இருக்குன்னு கூத்து வச்சிருக்காங்க ஊருக்காரங்க. காசு அதிகமா இருக்கு, அதையா நம்ம கிட்ட தான் கொடுக்கணுமா? ஓ, நம்ம நல்லா ஆடுவோம், எல்லா வயசு பசங்க. நான் என்ன ஆமா ரவியா, அதனால கிடையாது. இந்த மாதிரி ஒரு விழா வச்சா வைத்தால் அக்கத்தூர் பக்கத்தூர் இந்த ஊர் கிராமவாசிகள் பாதம்பட்டு கிராமம் புண்ணியம் சேரலன்னா அக்கத்தூர் பக்கத்தூர் கிராமவாசிகள் என்ன ஒரு கூத்து நடக்குது? என்ன ஊரு இன்னைக்கு இது என்ன ஊரு? ஓ, இந்த ஊரா செம்மங்குப்பம். என்னடா தலைப்புல இருந்து ஆடி நிக்கிறா, எல்லா வேட்டக்காரர்களும் செம்மங்கிறாங்க, உனக்கு மட்டும் தெரியும். எனக்கு வராது. செம்மங்குப்பம் ஊர்ல கூத்துறா வாங்க அப்படின்னு வெளி ஊர்ல இருந்து 4 பேர் கிளம்பி வந்தால் அதுல ஒரு பாதம் புண்ணியம் பட்ட பாதம் இருக்கும். அந்த புண்ணிய பட்ட பாதம் சேர்ந்து நற்கதி அடையும் ஊரு. அதனாலதான் கோயில்ல திருவிழான்னு ஒண்ணு வச்சா விழான்னு ஒண்ணு வைக்கிறாங்க. அந்த விழாவில நம்ம வந்து கண்டு கழிச்சோம்னா இதெல்லாம் உட்கார்ந்துருக்க, இதெல்லாம் ஸ்ரீதேவி உடைய கண்கள். நான் போய் எழுப்பி விட்டு திரும்பி படுத்துங்க, அது பூரா மூதேவி அடைஞ்ச வீட்டுல அடைஞ்சிரும். அது கிடையாதுங்க, போட்டாலும் போட்டாங்க. லெமன் சாதம், புளி சாதம், அப்புறம் வெஜிடபிள் பிரியாணி, அப்புறம் சாம்பார் சாதம், இதெல்லாம் போட்டு கலந்து அடிச்சா அப்புறம் தூக்க வர என்ன செய்யும்? கலந்து அடிக்கிறாங்க. ஆமா, அது போன்று என்னுடைய நாடு அங்க இருப்பது மீனாட்சி அம்மா ஆலயம் எங்கடா இருக்கு? எங்க இருக்கு மீனாட்சி அம்மா? எனக்கு தெரியாது. சொக்கநாதர் ஆலயம் எங்கதான் இருக்கு? போனோம், அது தெரிஞ்சுன்னா அந்த வேஷம் நான் கட்டி தான் இருக்கு போறேன். அங்க இங்க ஆரம்பினா இருக்க மாட்டேன். மதுரை நகரத்தை ஆடும் கணமணி நாம் அசையாமல் கரத்திலே செங்கோல் ஏந்தி அரசாட்சி செய்து ஒரு எங்க தாத்தா யாரு, எங்க பாட்டி யாரு? எனக்கு தாத்தா மேல ஆசை, எங்க பாட்டி மேல அவர் ஆட தெரியாத 4 கிலோமீட்டர் அரிச்சந்திர வைக்கா. ஓயா பாவம், இன்னமும் புள்ள வேணும் கேட்டிருக்காங்க. யாயா ஒண்ணுகிட்ட கேட்டல, நம்ம வீட்டுல இருக்கேன் பொட்டை படிச்சு அவளையாதான் அது மாதிரி எங்க தாத்தா இருக்காரு. ஆமா, சித்ராங்கல பாண்டியன் எங்க பாட்டி இருக்காங்களே. ஆமா, ஏண்டி அம்மாளு எங்க பாட்டி காயினா காயும் பேயினா பேயினாயப்பா. பேய் சொல்லலாம். எங்க வீட்டுல வந்து குளிச்சு 3 நாள் ஆகுது. எங்க பாட்டு இருக்காங்களே, என்ன பெற்ற எங்க அப்பா பேர் என்ன தெரியுமா? என்ன பையன்? எங்க அம்மா பேர் என்ன தெரியுமா? சொன்னால் தெரியும். எனக்கு தெரியும். என்னது? மேட்டுக்கு பார்முகம். கலைச்செல்வி. அதேதான். அந்த தேவடியா மோங்கியம். அந்த தேவடி போனீங்க என்ன வேணாம்? ஐயோ, என் புள்ளைய அடிக்கிறானே. ஐயோ, தீச்சுடுவான். அவன் போட்டு என்ன அடிக்கிறான், அடிக்கிறான். அது மாதிரி இருந்தாலும் என்ன நம்மளுக்கு தெரிஞ்சவாறு சிற்றறிவு கேட்டவாறு எங்க அம்மா எங்க அப்பா பேர் என்ன தெரியுமா? என்ன பேர்? எங்க அம்மா பேர் என்னன்னு கேட்டு. என்ன பேர்? உங்க அப்பா பேர் என்னன்னு கேளு. உங்க அப்பா என்ன பேரு? சித்ராங்க. சரி, அப்பா பேரு அது, அம்மா பேரு சித்ராங்க. துணி கட்டி
பைத்தியாரா சொல்றா? ஐய் உங்க அப்பா பேர் சதானந்தம். உங்க பேர் சதானந்தமா? ஆமா. அம்மா பேரு? என் அம்மா பேர் தீபா. தீபா. ஆமா. கண்டுபிடியா? தீபா வாடா கண்டுபிடியா? உங்க பேர் என்ன பேரா? எங்க அப்பா பேரு கண்ணா. அம்மா பேரு? சண்முகவள்ளி. நீ உட்காரு. இதா? அண்ணா அப்பா பேர் என்ன? ஏய் அண்ணா அக்கா. இது ரெண்டுமே சேர்ந்தது. பெரிய அக்கா. உன் நேமா பேசுறீங்களா? அக்கா போடா. போடா. அந்த அம்மா பேரு போடா. அப்பா பேர் என்ன பேருங்க? எங்க அப்பா பேரா? சாப்பிடலாம். எங்க அப்பா பேர் கேட்டுவா. ஏய் தம்பியா, உங்க அப்பா பேர் என்னடா? ஏமா சொல்றா? ஆஜி. அம்மா பேரு? அத்தலகரா. ஓய். அப்பா, அட்டா மாலிமி. அத்தலகரா. அம்மா பேர் என்னது? சரி, அப்பா பேர் என்னது? எங்க அப்பா பேரு அஜித் குமார். அம்மா பேரு? ஷாலினி. அப்பா. ஏய்யா, இரு. நான் உன பொண்ணு எடுத்துருவேனா? கூத்துறியா? உனக்கு அப்பா பேர் என்னது? தெரியலையா? உனக்கு அப்பா பேர் என்னன்னா? ஓட போனேன். பேர் தெரியலையா? ராமலிங்கம். அம்மா பேரு? இளவரசி. இங்க வா, தேவடியா போன ஊரை பூரா என்ன ஏண்டா? அப்பா ஏன் அடிக்க வர? இங்க கேளுடா. இங்க வா. நான் அக்காவை கேட்கறேன். என் அக்காட்ட கேட்கறேன். தெரியல. அத கூட கை வைக்கிறப்பா. கை காட்டாத. ஊர் அடிக்கிற. ஐயா, எதுக்கு என்ன அடிக்க வந்த? உன் அப்பா பேர் என்னது? சித்ராங்கதா. அம்மா பேரு? சித்ராங்கதா. ஏண்டா? அப்பா பேர் சித்ராங்கதா, அம்மா பேர் சித்ராங்கதா. நாங்க ஆயா கிட்ட சொல்லிடுவோம். நீ அழுவுறியா அந்த ஊரை பயிற்சி கட்டியா? சித்ராங்கதை அப்படின்னு சொல்றிய? இதனுடைய விளக்கம் என்ன சொன்னா தெரியும்? ஏன் இப்படி இருக்கேன்? எதனால எங்க அப்பா பேர் என்னன்னு தெரியல அப்படின்னு தெரியுமா? தெரியாதுப்பா. அட மந்திரி, நான் என்ன சொல்லுவேன்? நான் கல்விச்சாலைக்கு செல்லும் பொழுதும் வரும்பொழுதும் என்கிட்ட ஓடி வந்து அப்பம் தெரியாத பையன் அப்படின்னு கேட்பாங்க. உங்க அம்மா பேர் என்னன்னு கேட்பாங்க. சித்ராங்கன்னு சொல்லுவோம். உங்க அப்பா பேர் என்னன்னு கேட்பாங்க. பசங்களாம் ஓடியாது. சித்ராங்கன்னு சொல்லுவான். எல்லாம் சிரிக்குவானோ. எம்மா இந்த பையனை தேவையான அப்ப தெரியுமா பேர்த்திருக்க தேவையா? போடியா போடினா ஓடியா? வீடியோல கேமரா போட்டு ஓடி புள்ள அப்ப தரவும் புள்ள பேசுறா. பஞ்சர் ஒட்டிருப்பா. அப்படின்னா இப்படி எல்லாம் இருந்தாலும் சம்பத்தி இருந்தாலும் என் தாத்தா பாட்டி என்ன அப்பா அம்மா இல்லாத குறைய தீர்த்தாலும் எறும்பு கோமி எக்கிட்டு உதவுமா? யார் சொன்னது? இந்த காலத்துல நான் ஒரு தடவை எங்க ஊர்ல மெசேஜ் செஞ்சேன். உன் தம்பி மூத்திரம் ஒண்ணுதான் ரொம்பல புடிச்சுமே கொடுத்தேன். என்ன பண்ண அப்படின்னு செஞ்சு தெரியுமா? கோமியா கேட்டாரு. கோமியம் கேட்டாரு. அந்த டைம்ல என்ன பண்ண? அந்த டைம்ல சொம்பு எடுத்து நான் மாட்டை பார்த்து தேடி பார்த்தேன். இந்த மாதிரி என் நாத்தை பார்த்து மூத்திரம் எல்லாம் மேய போயிடுது. அந்த நேரத்துல பள்ளி கொடுத்தா அந்த நேரத்துல ஒரு பையன் சின்ன பையன் வீட்டு வாசப்பல்ல இருந்து விட்டு அடிச்சான். நான் மாட்டு சொம்பு புடிச்சுமே கொடுத்தேன். அஜிரு நம்பரியா சீக்கிரம் டீ எடுத்துருவா. அது லேபரு
என் பங்காளி ஒருத்த வரைக்கும் சாமி இன்னும் கொஞ்சம் குடிங்கல் சாமி இன்னும் கொஞ்சம் குடிங்கல் அதை வாங்கி அவனு உறிஞ்சி குடிக்கிறான். ஆனா நான் உப்புதும்ல சக்கரை அள்ளி கொட்டான். என்ன கோமி இனிக்கிட்டுமா? ஏன்னா கண்டுபிடிச்சிருவான். ஏண்டா ஓ மாட்டு கோமியும் மனுஷ கோமியும் ஐயருக்கு தெரியாதா? தெரியாதுங்க இந்த காலத்துல. தெரியாதுதான். ஏன்னு கேளு. மாட்டுக்கு 5 அறிவு. ஆமா. கள்ளம், கபடு, சூது, வாது, கொலை. ஆமா. இது 5ம் இல்லாதது ஜென்மம் மாடு. ஆமா. ஒரு அறிவு கொண்டது மரம், வெட்டி போட்டா ஏந்திருக்கு தெரியாது மரத்துக்கு. 2 அறிவு கொண்டது ஊர்வன நவிழ்ந்து போகுது பாரு. ஆமா. தவழ்ந்து போறதுக்கு பூரா 2 அறிவு. 3 அறிவு கொண்டது நீரில் வாழ்வன மீனுக்கலாம். 4 அறிவு கொண்டது பரப்பன காக்கா குருவி எல்லாமே பரப்பனை. 4 கால ஜீவனுக்கு பூரா 5 அறிவு. ஆமாங்க. 4 கால ஜீவனுக்கு பூரா 5 அறிவு. யானை முதல் எறும்பு கடை 5 அறிவு. ஆமா. 6 அறிவு ஏன் வச்சு படிச்சா மனுஷனுக்கு? 6 அறிவு ஏன் படிச்சா என்ன கேளுங்க. ஏன் வாட்டர்ல தண்ணி ஊத்தி கலக்குதான். ஆனா அதுக்கு என்னென்ன வச்சுக்கோங்க தெரியுமா? வாட்டர் இரு வர 6 அறிவு இல்லைன்னா அதுல தண்ணி ஊத்தி கலக்க மாட்டானா? 6 அறிவு இருங்க. அதுக்கு என்னதான் தொட்டு? அதே வெயில் காலத்துல வந்து ஐஸ் வாட்டர் வேணும்னு அதே குளிர் காலத்துல ராவா குடிச்சிருவாங்க. அதுக்கு என்ன ஊருக்கா வச்சுக்கோங்க சொல்லு. என்னது? ஏன் புடிச்ச ஊருக்கா வச்சு இப்படி எடுத்து அப்படியே தப்பண்ணா அப்படியே ஒரு சிகரெட்டை வாங்கணும். பரவாயில்லடா. அதை வாங்கி சைடு கொஞ்சம் பரவாயில்ல பாத்துருக்க பல்லுக்கு. நான் கொஞ்சம் பாத்துருக்கேன். கொஞ்சம் எங்க அப்பா இல்லாத போய் எங்க தாத்தா பாட்டு தீர்த்து வச்சாலும் என்ன கல்வி சாலையில விட்டு நான் என்ன இருந்து போகு என்னடா வாங்க வல்லையா முன்னே கிழிச்சு இப்படி காட்டாதா? எம்ஜிஆர் காட்டுற மாதிரி அவர் சொல்ற மாதிரி சொல்லு. சொல்லு. நான் முடிச்சா சொல்லுன்னா உன் காய்ச்சி ஆண்டே கொடு. நீ துண்டி பிடியே பாய் தர மாட்டா. நீ எங்க சம்பளம் தர போற? பாய் வரலையே ஊருக்கா தப்ப பாகு வரலையே பூஜை கீர்த்தி 32 விருதுகளோடு எனக்கு 6 மணி மாலை மார்பில்லா தங்கம் வைடூரியம் கோமேதகம் குடும்பராகம் முத்து பூரா தங்கத்தாலே இதெல்லாம் தங்கம். ஆமாடா. இதெல்லாம் தங்கம். ஆமா. இது மட்டுமா? ஆமா எல்லாம் தங்கம் தான். படும் பங்கம். இதை திருப்பி பார்த்தா படும் பங்கம். அப்படியே நம்மளுக்கு ஒரு உடம்பு சரியில்லை ஒரு முள்ளு கையை தந்து போட்டா பக்கம்னு எரியும். எத்தனை உள்ள வச்சனா போய் தான் கிடக்கும். வெறும் கல்லால முருங்க கட்ட தம்பிய போயாண்டா உக்கால போய் ஆடி எங்கடா அக்கா எங்கடா அச்சா ஆடி மாச்சம் போனாலும் வந்தது. அது மாதிரி சந்தி முகுட்டு ஈத்துன்னு போற வேண்டாம். ஐயா இது பூரா தங்கம். நீ பழிச்சு காட்டுறியா? ஆமா. கண்ணால முருங்க கட்டுன்னு ஒரு 10 லட்ச ரூபா பணத்தை எடுத்து போய் 8 பவுன் நகை வேணும் வள்ளி விலாசல கேடு. வள்ளி விலாசல உனக்கு எந்த டிசைன் எந்த மாடல் வேணும்னு எடுத்து தருவார்கள். ஆனா இந்த தங்கம் வேணும்னா 6 மாசத்துக்கு முன்னாடி ஆர்டர் கொடுக்கணும். கொடுக்க வேண்டும். பூரா காசு அப்பயே கொடுத்துடணும். அவங்க சொல்ற டேட்டுக்கு தான் நம்ம போய் நகை வாங்கலாம். நம்ம டேட்டுக்கு நகை தர மாட்டாங்க. அது மாதிரி இதை போய் பழிச்சு காட்டுறேன். இது இல்லாம நம்ம 17 பேருக்கு ஏரியா சோறு. உனக்கு மட்டும் தான் சோறு. எனக்கு இந்த பேண்ட் சட்டை அந்த துண்டு நாம விடிய ஆனா இதை துவச்சு போடணும். நீங்களே துவச்சு போட மாட்டீங்க. அதை கட்டையா கம்பெனில 40 துணி இருக்கு. 40 துணி செண்டு வாசனை அடிக்கும். எப்படி அப்படியே நாத்து அடிக்கும் மாதிரி கத்தார வாசனை கப்பர் அடிக்கும். இப்படி எல்லாம் இருந்தாலும் என் தாயும் தந்தையும் என் பாட்டன் பாட்டியும் எங்க தாயும் சேர்ந்து என்னை கல்வி சாலைக்கு அனுப்ப ஏன் உன்னை போய் கல்வி சொல்லி அனுப்பிட்டாங்க? ஆமா அட்வான்ஸ் தருவாங்க. என்னடா கேட்ட உடனே அட்வான்ஸ் கல்வி சூளைக்கு அனுப்பி விட்டா 3 லட்சம் ரூபா ஒரு ஜோடி. 3 லட்சம் பரவாயில்லைங்க. கல்வி சூளைக்கு ஏன் நீ படிக்க போற? கல்வி சூளைக்கு போலாம். கல்வி சாலைடா. கல்வி ஆமாங்க. பாய்ஸ் ஸ்கூல் போனே கேர்ள்ஸ் ஸ்கூல் போனே
நான் ஆம்பளடா பொட்ட மாதிரி இல்ல நினைக்கிறேன். கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு போனியா பாய்ஸ் ஸ்கூல்ல சேர்ந்தியான்னு கேட்டான். நான் பாய்ஸ் ஸ்கூல்ல சேர்ந்தேன். அதான் நல்லது. ஏன்? கேர்ள்ஸ் ஸ்கூல்ல சேர்ந்தா பொட்ட மாதிரி நினைச்சுவாங்க. பொண்ணு நினைச்சு எப்படி எல்லாம் இருந்தாலும் வாத்தியார் எனக்கு நிறைய பழக்கம் கத்து கொடுத்துருக்காங்க. கம்னு இருங்க. நீ நல்ல பழக்கம்லாம் உனக்கு தெரியுமா? வச்சிருக்கா அப்படியே பாரா வாத்தியாரு நம்ம தலைவர்லாம் இருப்பாங்க. அப்படியே யாருக்கு ஐ மச்சான் ஒரு வாய்க்குனாச்சும் அம்மா அம்மால சத்தியமா என்கிட்ட இல்லடா அதை கொரோனா டைம்ல ஆன்ஸ் இல்லாம அவன் பாரு எத்து இப்படி உமுட்டுவான் கொட்டி யாருக்கு தெரியுமா உமுட்டிய அப்படியே யாருக்கு தெரியுமா முதல்ல பிதிக்கிட்டு வைப்பான். அப்படியே அப்படியே மஜாவா இருக்கணுமா கிஷாவா இருக்கணுமா உமால ஐ உமா வாத்தியார் எனக்கு என்னென்ன பழக்கம் கத்து கொடுத்தா? என்னடா கத்துக்கிட்டா அட கல்லமே காவாட்டில்லாத கல்லம் கபடு கபடி சூது சூதி பாது பாதி கொலை கொலை களவு தலைமை மது சூது. ஆமாம் நீ சாருக்கெல்லாம் அடிப்பியா? யாருக்கு அடிப்பேன் என்ன நான் தூக்கி அடிப்பேன். அந்த அஞ்சும் ஆ சரக்கு அடிச்சா புத்தி மாறிடும். சரக்கு அடிச்சா புத்தி மாறும். என்னன்னு ஆ கழுத்தரையும் குடிக்காத கட்ட கட்ட மதுவையும் அருந்தாத கழுத்தரா குடிக்காத கட்ட கட்ட மதுவை அருந்தாத அந்த தாயை ஊதைக்காத நீ தருதலை பெயர் எடுக்காத கள்ளுச்சாராயம் ஆமாம் குடிக்காத கட்ட கஞ்ச மதுவையும் அருந்தாது அருந்தாது தந்தை தாயார உதைக்கார தருதலை என்று பெயர் எடுக்காது. ஆமாம் அக்கா தங்கச்சிக்கு சேதனம் செய்யறதையும் பெத்த ஆத்தா அகப்பனுக்கு சோறு போறதையும் அவன் எடுத்து கணக்கு பாக்குறானோ வாழ மாட்டான் வாழ மாட்டான். ஒண்ணு எம்மா தான் நம்மளுக்கு புண்ணியம் பாவம் சேர்ந்து போச்சுன்னு ஒரு சோச்சிக்காரன் சொல்றானா ஆத்தா ஆத்தா மாதிரி அத்தா அரியத்தா என் பாவம் கழியணும்னா உன் கோயில் திருவிழா அப்ப ஒரு 1000 பேருக்கு அன்னதானம் போடுறேன் அப்படின்னு வேண்டிக்கின்னா அந்த பாவம் கழிஞ்சிருமா? கழியாதுங்க. என்னது கழியாது? அந்த பாவம் கழியாது, கழியவே கழியாது. ஆமா. ஏன் சோத்தினால் எடுத்த காயம், ஆமாம், துணியினால் போத்து வாழ்வு, போற்று வாழ்வு, கூற்றவன் வந்தடைத்தால் கோமல் போகும் ஐயா. ஆமாங்க. அந்த பாவம் கழியும்னா நம்மள 300 நாள் சுமந்து உலகத்திலே முதல் தெய்வம் தாய் உட்காந்துருக்காங்களா, அவங்கதான் முதல் தெய்வம். ஆமா. அம்மா பார்த்து அப்பா இதோ அவர் தாண்டான்னு காட்டினா போற அப்பதான் அப்பான்னு கூப்பிடுமா புள்ள பிள்ளை. ரெண்டாவது உலகத்திலே 2வது தெய்வம் தந்தை. மூன்றாவது குரு. வாத்தியார் காட்டுறதுதான் அப்பா போய் வாத்தியார் கிட்ட காட்டுவாராம். 3வது. நாலாவது வாத்தியார் காட்டுறதுதான் தெய்வம். 4வது இடத்துலதான் தெய்வம். அப்ப நம்மனாதான் அதுக்கு தெய்வம். ஒரு கல்லை நெட்டு வச்சு அதை நம்ம வேண்டி கும்பாபிஷேகம் பண்ணி இப்படி வண்டியில போகும்போது வண்டியை நிறுத்தி கையெடுத்து கும்பிட்டாதான் அதுக்கு தெய்வம். அதெல்லாம் இந்த காலத்துல கிடையாது. அப்படியே மாரத்தை லிப்டிங் தான். அப்படியே வண்டியில போயிட்டா இருப்பானுவா. அப்படியே போயிட்டா இருக்குமா கோயில் இருக்கா அப்படி வரக்குள்ள போகல 100ல போவான், வரக்குள்ள 108. ஓடு ஓடு ஓடு. எல்லாத்துக்கும் ஆர்டர் வச்சாங்க. பிபி பாபா அது மாதிரி எல்லாத்துக்கும் ஆர்டர் வச்சாங்க. அந்த ஆம்புலன்ஸ்க்கு என்ன ஆர்டர்? ஓடு 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 அது மாதிரி டிஃபரெண்டா வச்சிருக்காங்க. அதான் பாருடா, ஒரு தாத்தா இப்படி இப்படி நடிக்க கூட பாரு. அந்த ஆர்டர் ஒன்று கேட்டோன்னு உயிர் போயிடும். அந்த மாதிரி ஆர்டர் சரக்கு என்பதே அடிக்க கூடாது. ஆமா, அதான் கள்ளித்தரம் குடிக்காதீங்க. கட்ட கஞ்ச மதுவையும் அருந்தாது. தன் வீடு இருக்காத தன் வீடு போகாது. தாயார் தகப்பன உதைக்காது. நீ தருதலை பெயர் எடுக்காது. ஆமா. இது என்னது? ஊத்த ஜடலம் உப்பு இருந்த பாண்டம். ஆமா. இது ஊத்த ஜடலம் என்றென்னாத, நீ உப்பிட்ட பாண்டம் என்றென்னாத. என்னத இதை உப்பிட்ட பாண்டம் என்றென்னாத. பார்த்த பேருக்கு முத்த இல்லை
அதே ஒரு இது பச்சை விளக்கு எரியாது. எரிட்டு பல்பு வெள்ளை கலர் பல்பு தான். அதை குடத்தை மாட்டி விட்டுருவாங்க. அதான் பச்சை கிழக்கு எரியா அதை பாக்கெட்டு போய் குடிக்காத நீ செத்து போயிடுவாடா பூச்செட்டில் வாருன்னு போவாங்கடா. அப்புறம் கிழிச்சி உச்சிக்கு மேல உன் நாவுக்கும் கீழே வச்ச விளக்கு பச்சை விளக்கு நான் பண்ண ஏன்டா தாலி எடுத்து கொண்டிருக்கிறேன். என் கால அப்படிதான் விடுது. உச்சிக்கு மேல உன் நாவுக்கும் கீழே வச்ச விளக்கு எரியுது ஆறு வீட்டுல அது என்ன தமிழ் அமுத புரியுது போக வடிக்கும் இல்லை பால அது மாதிரி இருந்தாலும் கள்ளம் கபடி எதுவும் எனக்கு நான் எதுவுமே இல்லாத. ஆமாங்க. எங்க அம்மா எங்க தாத்தா பாட்டி எல்லாம் என்ன சந்தோஷமா ஒரு நல்ல பிள்ளையா வளர்த்திருக்காங்க. நான் கல்விச்சாலையில என்னடா உனக்கு சங்கு ஊது போறியா? அது எங்கதான் போகுது? தப்பானுக்கு போகுது. அது மாதிரி இதெல்லாம் இருந்தாலும் ஐயா நான் எந்த வாத்தியார்கிட்ட படிக்கிறேன்? எந்த வார்த்தை? எப்பேற்பட்டவர்கிட்ட படிக்கிறேன்? சொன்ன தெரியும். அட வள்ளுவர் உரைத்த குரல் வள்ளுவராக வட்டவர். ஆமாம். எனக்கு ஏய் என்னென்ன கத்து கொடுத்தார் தெரியுமா? அருளாங்கு வரலாங்கு கத்து கொடுத்தார். பயிற்சி என்பது வேறு, கல்வி என்பது வேறு. ஏன் ஒரு மனுஷங்கிட்ட இருந்து அவன் பொன் பொருள் பூசணும், சொத்து பொருள் சம்பத்து, அவன் உயிரை கூட எடுத்துக்கலாம். ஆனா ஒன்ன மட்டும் எடுக்க முடியாது. ஆமாங்க. என்னத்தை எடுக்க முடியாது? அவன் கல்வி கற்ற கல்விய எடுக்க முடியாது. கலையாத கல்வியும் குறையாத செல்வமும் கவட்டு வாராத நட்பு கன்றாத வலிமையும் குன்றாத இளமையும் இல்லாத உடலும் கலையாத மனமும் அன்பகல்லாத மனைவியும் தவறான சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத குடையும் குன்றாத கோலும் கூணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் 16 சம்பத்து. இப்ப சொல்லி வரணும். 16 சம்பத்து. ஒரு கணவன் ஒரு மனைவியோடு தனி கொடுத்தனம் போறாங்கன்னா அந்த வீட்டுல வீட்டுக்கு அழகு விளக்கம் பண்ணிடும். கோடி கோடியா வீடு கட்டி வச்சிருந்தாங்க. ஆமா தம்பி கோடி கோடியா போட்டு வீடு கட்டி வச்சிருந்தாலும் அந்த வீட்டுக்கு அழகா இருக்கணும்னா ஒரு விளக்கு ஏற்றி வைக்கணும். விளக்கேத்த ஒரு பெண்ணும் இருக்க வேண்டும். வீட்டுக்கு அழகு விளக்கும் வெண்டிடும். அது மாதிரி 16 சம்பத்து இருக்கணும். ஒரு ஆடவரும் ஒரு மனைவி இருந்தால் ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் ஒரு வீட்டுல சல்லாச உல்லாசமா இருக்கிறாங்கன்னா அந்த வீட்டுல 16 சம்பத்து இருக்க வேண்டும். 16 சம்பத்து தான் பிள்ளை சந்தானம், மழை பாக்கியம். ஆமா. அப்ப 15 சம்பத்து என்னன்னா இருக்கும்? சொல்லு பார்க்க போறா எடுத்து சொல்லு. சொல்லு. இதை நான் சொல்றது நீ நேரத்துக்கு 1800 சம்பளம் வாங்குறான். 1800 2500 அப்பா எனக்கு 300 தான் சம்பளம். நம்மளுக்கு தான் சொல்ல தெரியலன்னா அது நாங்க எதுக்கு வேஷம் செய்வோம்? கையை தடுக்காதா? நீ நெஞ்சில் அடிப்பா அப்புறம் கீழே போய். சரி சொல்லு. 2 சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லு. துதி வாணி வீரம் விவேகம் அப்படி சொல்ல முடியாது. முடிஞ்சு போச்சா? துதி வாணி வீரம் விவேகம் துஜனம் உண்மை போகம் உதான்மை அறிவு கல்வி செல்வம் கடைசியில வீரம் மழலை 16 சம்பத்து பிள்ளை சம்பத்து. ஒரு பிள்ளை பிறந்து அந்த வீட்டுல தவழ்ந்தா மட்டும்தான் 1 கோடி பாவத்தை செய்தவள் உலகத்துல பெண்ணாக பிறக்கிறார். 2 கோடி புண்ணியத்தை செஞ்சவன் தான் ஒரு ஆம்பளையா பிறக்கிறான். அந்த பெண் ஜென்மமாகப்பட்டது அந்த 1 கோடி பாவத்தை எப்படி கழிக்கும்? எப்படி வீட்டுல கணவனோடு பாவங்கள் பெண் ஜென்மமா பிறந்ததே பாவம் தான். இப்ப மாத பிறவிட அதெல்லாம் சொல்றேன் பாரு. ஒரு கணவனை கட்டி அவள் பாவத்தை துளைக்க காலம் பூரா ஒரு ஆடவருக்கு ஒரு பெண்ணால் அடிமையாக கழிக்க வேண்டும். அதுக்குதான் தாலி கட்டி அம்மி மிதித்து அரசாணிகால் வளம் வந்து அருந்ததியை சாட்சி வச்சு
தாலி கட்டுறான் பாரு ஆ. அவனுக்கு காலம் பூரா அடிமையா இருந்து ஆ. இந்த பாவத்தை கழிக்குதான் இந்த பெண் ஜென்மம். அதெல்லாம் அந்த காலம் இந்த காலம் கம்முன்னு இருங்க. முதல்ல என் ஆள்கிட்ட போன் பேசுக்குள்ள செல்லன்னு ஜெவ் பண்ணுங்க. இப்ப படும் தொல்லன்னு ஜெவ் பண்றேன். அது ஒரு பக்கம் தானே. கல்யாணம் பண்ணி வரோம் இவ்வளவு கம்முன்னு இருக்காள என் முன்னாடி போய் லோன் எடுத்துறான். லோன் எடுத்துறான். லோன் எடுத்துட்டு இருங்க. நாலு லோன் தாலி மட்டும்தான் கட்டுற நீனு. மூணு தாலி மட்டும்தான் நீ அவளுக்கு கட்டுறேன். அதுக்கப்புறம் என்ன நடா கட்டுறேன் அதை எடுத்தானே ஊட கட்டுறேன். ஊட கட்டுற உன்ன கல்யாணம் பண்ணணும் முத முடிச்சு ஊடு ரெண்டாவது முடிச்சு தண்ணி வரி மூணாவது படுந்தோல்ல 2 பிறந்தது பாரு அதுவும் படுந்தோல்ல. அது யாகிட்ட ஆட்சி போடுறா. என்ன பண்ணுது எப்படியா கஞ்சி ஊத்துறான்னு வச்சிருக்கேன். ஆனா ஊட்டி போனா நல்லா வருவா கைய கட்டிக்குவா எப்படியா பேச முன்னாடி பேசுறா அவன் என்ன சொன்னா தாலி கட்டுறதா எங்க வீட்டுக்காரரு எங்க கோயிலார் தான் வச்சிருக்கேன். அவனே வச்சுக்கிட்டான். ஊட்டிக்கு போனா கையை கட்டிருப்பா. உனக்கு செம பயம் பயப்படும். ஏன்னா வீட்டுக்காரர் வந்துட்டாரு பூட்டு முடிச்சு ஊட்டுக்கு போய் வந்திருக்காரு. அடிச்சுருவாரு சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சிருப்பாளா அடிச்சு வச்சு மூத்திரம் விட்டுருவா. என்ன பார்த்தாரு திவ்யா என்ன இன்னாடி குழம்பு வச்சா கொம்யூனிட்டினுமா பயப்படுவா. என்ன சொல்லுவா கருவாட்டு குழம்பு வச்சுனா கம்யூனிட்டினுவா பயப்படுவா. ஆனா டிவி ஓடினாலும் ஓடுதுங்க. சீரியல் வந்துட்டு அப்படியே எப்ப கரண்ட் இருந்தாலும் இப்படா வரும். போய் குழம்புதான் இருக்க ஊத்தி சாப்பிடாண்டா பொறம்போக்க போய் நான் சாண்டா குடிச்சோன்னு சொல்லுவான். அம்மா மரியாதையா போட்டது. படிப்பு மட்டும் வாங்க முடியாது. அந்த படிப்பறிவு உள்ளதவனா இருந்தா அந்த பின்னாலும் பார்த்து படிப்பறிவு போடு நம்ம கிட்ட வந்ததுன்னா குடும்பம் ஒத்துட்டு ஓடும். ஆமா அதனாலதான் என்னென்ன கத்திருக்கேன். என்னன்னா நாட்டுக்கு வேத ஆறு நான்கு வேதம் தாத்திரம் நல்லூர் நல்லம் 24 நான்கு வேதம் ருக்கு அஜுர் சாமம் அதர்வனம். நான்கு வேதத்துல ருக்கு வேதத்தை கொண்டு நம்மளெல்லாம் படைச்சாரு பிரம்மா. ஆமா படைக்கும் போது இது ஆண் ஜென்மமா இருக்கணும். பிள்ளை இல்லா வீடு பேய் வாழ் சுடுகாடு. பிள்ளை இல்லா சம்பத்து அது எவ்வளவு இருந்தாலும் என்ன பலன். ஆமாங்க அது மாதிரி அந்த பிள்ளையாகப்பட்டது நம் கருவிலே தங்க வேண்டுமானால் ஆனால் அந்த ஐயனாகிய பிரம்மதேவன் கருபிண்டம் பிடித்து நமக்கு அளிக்க வேண்டும். ஆமா அப்பதான் பிள்ளை தங்கும். உலகத்தை படைக்கக்கூடியவர் பிரம்மா. ஆமா உலகத்துக்கு அந்த பிண்டத்துக்கு எல்லாம் படி அளக்கணும். ஒருத்தவன் வேலைக்கு ஓடுறான்னா அந்த கைலாய பரமம் படி அளக்குறான் அன்னைக்கு. ஆமா அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம கூத்தாடி விடி காலைல காய்ச்சி வாங்கன்னா இன்னைக்கு நைட்டு நம்மளுக்கு கைலாய பரமம் படி அளந்ததால காலையில காய்ச்சி. ஆமா அதான் படி அளக்கிறது. அப்ப நம்மளுக்கு பூரா படி அளக்கிறது யாரு? கைலாய பரமன். காய்க்கும் தெய்வம் ஈஸ்வரனே கடவுள் கிருபாகரனே யாருக்கும் அருள் தரும் மங்கல்ல அம்பிகையால் நாயகனே எங்கள் அம்பிகையால் கேட்கும் வரத்தை இல்லை என்று சொல்ல முடியாதவர் யார்? கைலாய பரமன். ஆமா அதுக்குதான் அவருக்கு தட்டான ஒரு பெயர். நம்ம இன்னைக்கு விடிய இந்த ஊர்ல மழை பெய்யாம இருக்குன்னா நம்ம செஞ்ச பாக்கியம், ஊருக்காரங்க செஞ்ச பாக்கியம், ஆத்தா செஞ்ச பாக்கியம். ஆமாங்க. அப்ப நம்மளுக்கு இன்னைக்கு படியலை கருத்து கைலாய பரமன். அப்ப நம்ம கேட்கிற வார்த்தை தெய்வம் சீரனில் கைதவம் ஆளும் தெய்வம் நம்பிக்கையுடையவன் அதிக பல முடியும். எந்த 1000 குறை இருந்தாலும் ஆத்தா குறை இருக்கக்கூடாது. ஆமா நாட்கள் கேட்கும் வரும் ஆளுத்திடும் கெட்டு தூயர் பட்டு நோந்தெடியது என கருள்கரா தீர்க்காயுழு கல்வி நான் ஒன்னித்தரா அருள் சிவ சிவா என்போர்க்கு வரும் செல்வந்தரும் ஈஸ்வரா செல்வந்தரும்
இன்னார் என்று என் சிவனும் எழுதி வைத்தானே தேவன் என்று ஆமா கைலாய பரமன் காக்கிற கடவுள் நம்மளுக்கு எல்லாம் படி அளக்கிற கடவுள் கைலாய பரமன் பரமன் அழிக்க முடியாத கர்த்தா அதர்மத்தை அழித்து தர்மத்தில் நிலைநாட்டக்கூடியவர் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அதிலே இதிகாச புராணங்கள் ஆமாம் இதெல்லாம் கற்று வந்தாலும் இன்று நான் யாருங்க இது வரைக்கும் உனக்கு தெரியுமா? தெரியுமே. நீதான் வாத்தியார் மாமா கொழுப்பினாத்து ஏறு வச்சாங்க பாரு கொழுப்பினாத்து. நீதான் சுண்ணி பையன். கையை மடக்காதா கட்சி ஒன்னா வச்சு அடிச்சுக்குவான். அச்சா நாளைக்கு போட்டு தான் நானா உனக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன். நானே அட்வான்ஸ் வாங்கினா கூத்தாரன் கலாடி. நீ அம்மா அடிச்சாலும் சூடு தோணா இருக்காது. அடிச்சு கம்மி அடிக்க சூடு தோணல. நீ சொல்றத பார்த்தா கழுவு ஊத்துனமாவா? இமாது மேல பொறுமைக்கா பொறுமைக்கா. ஏன்டா அவன் என்னை கூப்பிடுறான்? அம்மாளுக்கு ரேஷன் கார்டு கொடுக்க போறான். ஏன்டா பையா? ஏன்டா ஏன்டா குடும்பம் நம்ம குடும்பம். இது கூத்தாடி நம்ம கூத்தாடி வந்தாலும் பேசிக்கலாம். கூத்தாடி குடும்பம்னு ஒண்ணு இருக்கு. அது எதை பிச்சுக்கிட்டு இருக்கு. சவுண்ட் எப்படி வருது? அல்பம் உடஞ்சி விட்டது. போதுமாடா அதுல செத்துட்டா இல்லையா? தூக்கம் வந்து வர நீ வாங்கி போடா. நீ வேணா வந்து வாங்கி போடா. தூக்கம் இதெல்லாம் இருந்தாலுமே ஏன்னா நம்மளுக்கு என் பேர் என்ன தெரியுமா? என்ன பெயர்? சிங்கத்துக்கு ஒரு பெயர் என்ன? சிங்கத்துக்கு ஒரு பெயர் லயன். சிங்கத்துக்கு ஒரு பெயர் லயன். அந்த லயனுக்கு ஒரு பெயர். லயனுக்கு ஒரு பெயர் சிங்கம். நயனுக்கு பேர் தெரியாது. அது கிடையாது. நயனுக்கு பேர் என்ன பண்ற? கொட்டுறா கொட்டுறா மழையில நயன்னு ஒண்ணு போச்சு. அவன் பரு போட்ட மாதிரி அப்படிதான் இருப்பான். லயன். அந்த சிங்கத்துக்கு ஒரு பெயர் பபுல் என்றால் சிங்கம். சிங்கம். என்னுடைய பெயரோ என்னடா அவன் சோத்திர பியால வரி வச்சா? ஜே போடுங்க ஒரு தண்டாச்சியா? வருவேன். ஆனால் என் நாட்டில் உள்ள மாதர்கள் எல்லாம் அழகெல்லாம் இப்பேற்பட்ட அழகன் உலகில உண்டா அப்படின்னு எனக்கு ஆளும் வேண்டி பாருங்களையா அப்படின்னு நான் இளவரசன். ஆனா நீங்க வரக்குள்ள ஒரு கையில செருப்பு ஒரு கையில விளக்க மாதிரி வச்சு நிப்பாங்க. ஒரு கையில மரம் பொடி சூடா அவருக்கு. அதனால செருப்பு போட சொல்லி தாய்மாருக்கு வைத்திருப்பாங்க. விளக்கு மாதிரி எதுக்கு? கூட்டி பேருக்கு ஐயா வராரு. உட்கார வைக்கிறதுக்கு. எதுக்கு? அந்த முறை எதுக்கு? ஆத்து விசிறது. அதுதான். எந்த மாதிரி சமாளிக்கலாம் பத்தி அடிப்பண்ண. அப்புறம் நீ மண்டையில் அடிப்பா. அப்புறம் வீட்டுக்கு போனா இப்படி எல்லாம் இருந்தால் ஐயோ இதெல்லாம் இருந்தாலும் ஏண்டா ஒரு மனிதனாக பிறந்து விட்டாலும் என்ன இருக்கணும்? எதுக்கு? மனிதனா நடக்கணும் மனசுல. சட்டை வேணா சீக்கிரம் வாங்கி விடாது. சொந்தக்காரன் கூட டீ வாங்கி கொடுக்க கூடாது. ஆனா டீ கார் நல்லவர். ஆனா இவரு வந்து கர்ணன் பரம்பரை சேர்ந்தவர். கர்ணனோட தாண்டுவாரு. அவன் துண்டி பீடியே தர மாட்டான். அவன் அப்பா அதுக்கு மேல காலையில அம்போகம் பண்ணிட்டு பாரு. இங்க பாரு அம்போகம் பண்ணிட்டு பாரு. டிரைவர் கார் எடு. பஸ் காலி கூட ஓடி வாங்கிடா. பஸ் காலி கூட. பஸ் கூட
இப்போ ஆளு அது தூங்குறான் பாரு இப்போ வரும் அம்போகத்துக்கு யாருக்கு எதிர பத்துனுங்க ஐயா ஐயோ நாங்க நாளைக்கு அமெரிக்காவுக்கு போகணும் சாமி அப்படியே ஆடிட்டு ரஷ்யாவுக்கு போறோம் எனக்கு நேரத்தில் அனுப்பி விடுவோம் அப்ப நாட்டாம இதோ ஆ ஏன்னு கேட்டோம்னா ஆ மக்கள் டிவி புகழ் ஏஎம் ஆறுமுகம், ஆமாம் சினிமா புகழ் ஏஎம் ஆறுமுகம். ஆ சினிமா புகழ்னா சினிமா புகழ் என்னவா எங்க அப்பா 2 படம் நடிச்சிருக்காரு. என்னென்ன படம் இந்த நாட்டுல நடிக்கிற படம் ஆ இந்த நாட்டுல ஓடும். ஆமா ரத்த கண்ணீர் நடிச்சிருக்காரா? ரத்த கண்ணீர் இல்லடா, எங்க அப்பா நடிச்ச படத்தை கேள்விப்பட்டு இந்த நாட்டுல ஓடி நான் அல்டா போடுவேன் டேய். அல்டாப் இல்ல, இந்த நாட்டிலே நடிச்சாலும் அவனும் அந்த படத்தை ஓடுறதுக்கு பணம் கட்டி தான் ஓடலாம். வண்டியில் அடி எப்பா வண்டியில் அடி இருடா, அவன் இப்ப சொன்னா இந்த மாதிரி ரத்த கண்ணீர் படம் நடிச்சாருன்னு. இந்த நாட்டுல நடிச்சாலும் எங்க அப்பா படம் ஜெர்மனில மட்டும் ஓடிச்சான். தம்பியா தூக்கம் வருதா அதான் சினிமா புகழ். புகழ் ஒண்ணு ஆ தானே புயலுக்கு பத்திரக்கோட்டை தங்கர பச்சான் வச்சு நடிச்சாங்க. ஆஹா தானே புயல் அறுவடை அறுவடை அப்படின்னு ஒரு பாட்டு வரும் பாரு. ஆ என்னது? முந்திரி விளைய நாடு ஆஹா, அந்த படத்துல வேற பாட்டு வரும். ஆ இது எழுதி கொடுத்தது இவருக்கு. ஆஹா அந்த படத்துல ஒரு பாட்டு வரும். ஆ அதுல நாகலிங்கம் பாமா ஊடுக்கு அடிப்பாரு, ஆ பம்பு அடிப்பாரு, ஆ செந்தில பாட்டு பாடுவார். பாடுவார். எங்க அப்பா நடிப்பாரு. ஆ அது மாதிரி தானே புயல் அறுவடை தானே புயல் அடிச்சது அப்ப ஆஹா பத்திரக்கோட்டை தங்கர பச்சான் வச்சு நடிச்சார். ஆ இப்போ போன ஆண்டு ஆ சினிமா புகழ் புகழ் அப்படின்னா மக்கள் டிவி புகழ். ஆ மக்கள் டிவில ஆ மதிமோகன அஞ்சல் ஆட்சி அருணாச்சி திருமணம், ஆமா கண்டகாசுர சம்மாரம் ஆ நாடகம் அதுல ஓடும். ஆமா ஏன்னா ஆ அதுவும் கிடைக்கலன்னா ஆ செல்லை எடுத்தனா எல்லாம் எடுத்துனா கோபிநாத் தெருக்கூத்து யூடியூப் சேனல் ஏஎம் ஆறுமுகம் ஆ அப்படின்னு அடிச்சா அடிச்சா நம்ம கூத்து பூரா வந்துருப்போம். நம்ம சூத்தலாம் வந்துடும். என்னது அது மாதிரி அடிச்சா நம்ம சூத்து ஃபுல்லா வெந்துடும் வந்துடும் இல்லங்க யூடியூப் சேனல் அது மாதிரி பேர் ஓடி போச்சு. ஆமா இதெல்லாம் இருந்தால் இருந்தால் ஹாய் ஓ கட்டது கையாளவு கல்லாய் உலகளவு உலகளவு எங்க அம்மா ஆ இன்னைக்கு எதுக்கு கூட்டிருக்காங்க? உன்னை பார்க்க கூட்டிருக்காங்க. ஏன் கூட்டிருக்காங்க? இல்ல பிள்ளைய பள்ளிக்கூடம் பால் கட்டிக்கிட்டான் குடிக்கிறதுக்கு. உள்ள வந்தாடா உள்ள எங்க அம்மா இன்னும் ஏவாடுக்கு போய் வந்த மாதிரி இப்படி வருது. ஆத்தாளுக்கு ஏன் மகாராஜா மகளே பாப்புரு பாப்புரு உள்ள அரைக்கல வச்சு கொடுத்தா செடியா அம்மாவுக்கு நீ ஒரு பிள்ளைதான், அதனால தான் பால் அம்மா மொத்தம் கட்டிக்கிட்டு இருக்கு. பால் எனக்கு தான் பால் இந்த மொத்தம் எங்க அம்மாவுக்கு நாங்க நீங்க தவறா நினைக்கிறீங்க பால் உரியில பால் கட்டின்னு இருக்கா பொம்னேட்டுக்கு அதை எடுத்துட்டா 3 பேரும் வந்துடுறாங்க பாரு. அதுகளுக்கு பால் உரியில வச்சிருக்காங்களா பால் கட்டியா இருக்கா போன சொட்டா அதனாலே இன்றைய நாள் தினத்திலே தினத்தில் ஹாய் ஆ. எது கூத்து வச்சிருக்காங்க? அதான் சொல்லிட்டேனே காய்ச்சி அதிகமா ஆச்சரியமன் அதுக்காக வைக்கலையப்பா. ஒரு நைட்டு தாலாட்டு வச்சாங்களாம். வச்சாங்க தாலாட்டு முடியிற கட்டத்துல வந்து போச்சான் மழை. ஆ நேத்து கூத்து ஆடுறாங்க. ஆ ஏன்னா ஆ இந்த ரவுண்டிங்ல எல்லாம் ஆடிட்டு வந்தார். ஆமாம் அது மாதிரி ஆ இப்போ 2 ஆண்டு காலமா அந்த ரவுண்டிங் ஃபுல்லாவே நம்ம தான் ஆடிக்கணும். ஆமாம் ஏதாவது ஒரு ராத்திரி 2 ராத்திரி மற்ற சமம் வந்து ஆடு. ஆஹா அது மாதிரி நேத்து நம்மளுக்கு இடம் இல்லை, இடையில்லை இன்னைக்கு வச்சிருக்காங்க. ஏன் இடம் தான் இருக்கு நமக்கு ரெண்டே ஏக்கர் அம்மா இடத்துல எடுத்து விடியா வச்சாங்க இடம் ஆனா எப்பா நீ எதுவும் பேசாது. தேக்க மரமே 1000 மரத்துக்கு மேல இருக்கு தேக்க மாதிரிலாம் இருந்தது, வெட்டி குடிச்சிட்டாங்க. அதுக்கு என்ன பண்றது கொட்டையும் போரிக்கே கூட்டிச்சிட்டானுவோம் இல்லாது ஏன் முத்தை தரும் என் பத்தி திரு வா. கண்ட்ரோல் போறவங்களாம் போய் வரலாம்பா. என்ன ராஜா? ஆமா மகாராஜா முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிற ஜத்தி சர்ரா பண்ண முத்துக்கோரி வித்துக்குரு வர முருகா என்னவோதும். இதுக்கு அர்த்தம் என்ன? இல்லைங்க, தெரிஞ்ச அந்த வயசுல நான் கட்டி வரேன். வரும் பூரா இது தாண்டா சொன்னா.
அது சொல்ல வேணாம். உனக்கு எம்மா சம்பளம்? எனக்கு என்ன 1500 கொடுக்குறாரு. 1500. நாளைக்கு எனக்கு எம்மா சம்பளம்? ஓ உனக்கு 2500 தராரு. 2500 சம்பளம். ஆமா ஏன் 2500 உனக்கு அந்த 1500 கூட சேர்த்துக்கு நான் தந்துடுறேன். நான் சொல்றது சொல்லு. முத்தத்தேரு வத்தித்திரக அத்திக்கரை ஜத்திச்சரவண முத்துக்கொரு வித்துக்கொரு வர முருகா என போதும். அதெல்லாம் நமக்கு சொல்ல வராது. வாடா இப்ப சொல்ற கோபியா? இல்ல இப்ப சொல்லுங்க ஐயா. முத்தத்தேரு வத்தித்திரக அத்திக்கரை ஜத்திச்சரவண முத்துக்கொரு வித்துக்கொரு வர முருகா என போதும். முட்டி தர சரவத்தை போற ஐயா பொதுவாகவே ஊர்ல கூத்தாண்டனா இங்க ஏன் நான் இந்த இது சொல்ல வரேன்னா, நம்மளுக்காக கூத்து பார்க்க வந்துருக்காங்க பாரு பெண்கள். ஆமா இன்னைக்கு ஏதாவது பெண்களுக்கு உகந்த நாடகமா வச்சிருக்கலாம். ஆனா கொஞ்சம் சிரிப்புகளுக்குமா இருக்கட்டுமே, பெரியவங்களுக்காக அவங்களும் பார்க்கணுமே அப்படின்ட்டு தான் அந்த கதை சொல்றேன். இது பெண்களுக்குரிய கதை தான். கதை பொதுவா கூத்தாடும் போது ஊருக்காரங்க என்ன பண்ணுவாங்க, வாத்தியார் வருஷம் வந்திருக்குன்னா ஒரு 150 காய்ச்சி கொடுத்து வாத்தியார ஒரு திருப்புகழ் பாடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உடனே நம்ம ஆளுலாம் திருப்புகழ் தானே பாட சொல்றாங்க, ஏதாவது ஒரு புகழ் பாட்டு போமா அப்படின்னு திருப்புகழ் பாடுவாங்க. ஆனா எல்லா திருப்புகழ் பாடுறாங்களோ அதுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அந்த அர்த்தத்தை சொல்லி ஒரு திருப்புகழ் பண்ணாதான் அது இனிக்கும். முத்தைத்தாறு பத்தி திருநகனா இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒண்ணு பேசாம இருங்க. அருணகிரிநாதர், அருணகிரிநாதருக்கு 500 வேலி. 500 வேலினா 2500 காணி நிலம். 2500 காணி அவங்க அக்கா முத்து வயதுக்கு வராத முன்பே பட்டினத்துல கட்டி கொடுத்தாங்க. பட்டினம்லாம் இப்ப இருக்க மெட்ராஸ் சென்னை மாநகரம். அப்ப அங்கேயே கட்டி கொடுத்துட்டாங்க. ஏன் சின்ன வயசுல வயதுக்கு வராத முன்பு கட்டி கொடுக்குறாங்க? அந்த சொத்துல 2500 ஏக்கர்ல ஏதாவது சொத்து பங்கு கேட்டுருவாங்களான்ட்டு கட்டி கொடுத்துட்டாங்க. அக்கா முத்து போயிடுச்சு. இந்த அருணகிரிநாதருக்கு என்ன வேலை? தினந்தோறும் ஒரு அழகான கண்ணி பெண்ணை கொண்டு வருவது, அந்த பெண்ணோடு சந்தோஷமா சற்று நேரம் இருப்பது, அந்த பொண்ணுக்கு 1 ஏக்கரோ 2 ஏக்கரோ நிலத்தை எழுதி வைக்கிறது. இது மாதிரி நிலத்தை பூரா 2500 காணியும் அருணகிரிநாதர் எழுதி வைத்தார். கடைசியில பொம்பளையால பெண்ணாசை தாழ முடியாம குஷ்ட நோய் பிடிச்சி போச்சு. குஷ்ட நோய் பிடிச்சி போச்சு. குஷ்ட நோய் பிடிச்ச உடனே அவர்கிட்ட இருந்த நாடு நகரம் உப்பு சட்டி வரவோடு ஆடு முருள் அசை முருள் எல்லாம் போட்டுது பொண்ணாலே. குஷ்ட நோய் பிடிச்ச உடனே பெண்ணாசை என்பது ஒரு மனுஷனுக்கு கூடாது, பொம்பளை ஆசை மட்டும் விடவே விடாது. குஷ்ட நோய் பிடிச்சி போச்சு. இந்த குஷ்ட நோயோட எந்த புண்ணியும் சேர முடியல, காட்சி பணமும் இல்லை. அருணகிரிநாதர் நினைச்சு பார்த்து நம்ம அக்காவை பட்டினத்துல கட்டி கொடுத்தோமா அங்க போவோம் அப்படின்ட்டு இந்த குஷ்ட நோயோட போறார். போன உடனே குஷ்ட நோயோட போன உடனே அக்கா பார்த்து, தம்பி வா பாரு எதற்காக வந்தீர் அப்படின்னு கேட்க, அக்கா எனக்கு பெண்ண ஆசை தாழ முடியவில்லை, பொம்பளை ஆசை எடுத்துக்கிச்சு, உன்கிட்ட இருக்கிற பொண்ணோ பொருளோ பணம் காட்சியோ கொடு அப்படின்னு கேக்குறான். அருணகிரிநாதர் கேட்ட உடனே அக்கா சொல்லுது, ஓடனா ஜீவன் உட்காந்தா பட்டினி. இப்ப நம்மள எடுத்துக்கு கூத்தானாதான் காட்சி, கூத்தாலனா காசு இல்லை பட்டினி தான். அது மாதிரி ஒன்னா ஜீவன் உட்காந்தா பட்டினி, என்கிட்ட காட்சி பணம் எதுவும் இல்லை. அக்கா எனக்கு பெண்ணாசை தாழ முடியவில்லை, ஏதாவது பண்ணு அப்படின்னு கேக்குறான். அப்போது முத்துக்கு ஒரு சிந்தனை வந்தது, என்கிட்ட காட்சி பணம் இல்லடா, என்ன ஒரு ஆடவர் கையிலே பிடித்து கொடுக்கும் போது எனக்கு மாங்கல்யன்னு ஒண்ணு தாலின்னு ஒண்ணு கட்டினாங்களே தெரியுமா? அந்த தாலி தான் இருக்குன்னு தாலி அவுத்து கொடுத்தாலாம் முத்து. முத்து கொடுத்த உடனே அருணகிரிநாதர் குஷ்ட நோயோட அந்த தாலியை வாங்கிக்கொண்டு ஓடி தாசியா இருந்தாலும் அழவா இருக்கிறவன பார்த்தா பாய் விரிப்பா. அந்த தாலி எடுத்து போய் காட்டி இந்த நகையை வச்சுக்கங்க, என் கூட இன்னைக்கு ஒரு நாள் இருங்க அப்படின்னு கேக்குறது. அவ்வளவு பாக்குறது அடிக்கிறது, நீ ஒரு குற்றம் மொழி எங்களை வந்து சேர சொல்றியா அப்படின்னு அடிச்ச உடனே இந்த அடி உதயப்பட்டு அந்த தாலி எடுத்துக்கின்னு கண்ணால தண்ணி வடிது அழுவிக்கினே விட அக்கா கிட்ட அழுது கொண்டே வந்த உடனே, ஏன் தம்பி அழுவுற, எதற்காக அழுவுற? அக்கா இந்த தாலி நீ போட்டுக்கொண்டு நான் சாவ போறேன், என்ன விடு ஏன் அப்படின்னு கேக்குறான். எந்த பொண்ணு நான் குஷ்ட நோய் என்னுடன் சேர மாட்டேங்கிறான், இந்த உயிர் இப்போ இருந்து என்ன புண்ணியம் அப்படின்னு நான் சாவ போறேன்ட்டு அழுவுறான். அதுக்கு அக்கா முத்து பார்த்து, ஒரு பெண்ணால் ஒரு ஆடவர் சாவதா? சரித்திரத்திலேயே எதுல ஒரு பொம்பளையால ஒரு ஆம்பளை சேர்த்திருக்கான். ஆனா இப்பத்திய காலகட்டத்துல லவ்ல அது இதுன்னு இந்த காலம் மாறி போச்சு, கழிவுக்கும் அது செத்து போறாங்க. ஒரு பெண்ணால் ஒரு ஆடவர் சாவதா அப்படின்ட்டு இன்னும் சற்று நாழிகை கழித்து
என் அந்தரங்க மாளிகைக்கு வா. அந்தரங்க மாளிகை என்றால் அந்தரங்க மாளிகைன்னா அந்த காலத்துல ராஜாக்களாகப்பட்டவள் ராஜாக்கள் அரசாட்சி செய்யும் பொழுது தனியா அந்தரங்க மாளிகைன்னு ஒன்று ஏற்படுத்தி அதுல கன்னி பெண்களை வைத்து அதுல ராஜாக்கள் அனந்தபுரத்திலே சென்று விளையாடி கொண்டு வருவது வழக்கம். அப்ப அந்தரங்க மாளிகை. இப்ப காலம் தள்ளி போச்சு இல்லையா? இது கலியுகம் அல்லவா? இந்த கலியுகத்துல அதுக்கு பேர் பெட்ரூம் 4 ரூமுக்குள்ள. அந்த அந்தரங்க மாளிகைக்கு வான்னு முத்து சொல்லிட்டு போயிடுச்சு. என்ன நினைக்கணும்? முத்து சொல்லிச்சான், உயிர் செத்தா மண்ணுக்கு காத்து விண்ணோட போயிட போகுது. மண்ணு தான் சாப்பிட போகுது இந்த உடம்ப. மண்ணு திங்கிற உடல் தானே. நம்ம தம்பி பொண்டாட்டி இல்லைன்னு தானே அழுகுறான், பொண்ணு இல்லைன்னு தானே அழுகுறான். நம்ம தம்பிக்கு ஒரு நாள் பொண்டாட்டி வந்துருச்சு செத்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவ போட்டா. அவ போய் படுக்கை அறையிலே பஞ்சனை மெத்தையிலே ஆடையெல்லாம் அகற்றி விட்டு ஒரு நிர்வாண கோலத்தோட ஒரு தாசி உருவத்துல ஆடையெல்லாம் துணியே இல்லாம நிர்வாண கோலத்துல அந்த பஞ்சனையில அமர்ந்திருக்க ஒரு பொண்ணு ரோட்ல நடந்து போச்சுனாலே தெரியும் விளமாதா குலமாதான். அவன் கிட்ட போவ தெரிஞ்சு போச்சு. என்னன்னு? அக்கா முத்துதான். கிட்ட ஒன்னா காலில் விழுந்தான். அக்கா 7 ஜென்மம் எடுத்தாலும் இந்த பாவத்தை என்னால தொலைக்க முடியாது. அதனால இந்த உயிர் இருப்பதை விட இருப்பதே மேல். ஏன்னா இந்த பாவத்தை நான் தொலைக்க போறது கிடையாது. எப்பேற்பட்ட ஜென்மம் ஆகிலும் உயிரோடு வாழுமானால் அது புண்ணியம் செய்த ஜென்மமாக இருக்க வேண்டும். நான் பாவத்தை செய்த ஜென்மம். ஒரு அக்கா தங்கச்சிக்கு செய்யணும் செய்யறத கணக்கு எடுத்து பார்த்தாலே ஒருத்தன் வாழ மாட்டான். தம்பிக்கு பெண்ணாசை தாழ முடியல, நீ படுக்க வந்த பார், அது பெரிய குற்றம். அந்த குற்றத்தை சேர்ந்த பாவம் பூரா என்னையே சேரும் அப்படின்ட்டு நான் சாவ போறேன்ட்டு அக்கா கிட்ட காலை பிடிச்சி அழுதுவிட்டு திருவண்ணாமலை மலைக்கு மேல ஏறி கீழே விழ போறான். அந்த நேரத்துல முருகபெருமான் வந்து தடுக்கிறார். தடுத்து யார் நகர்னாதா எதற்காக விழுகிறாய் அப்படின்னு கேட்க, எங்க அக்காவை நான் படுக்க விட்டேன், 7 ஜென்மம் எடுத்தாலும் என் பாவம் தொலையாது அல்லவா, என்ன விடு நான் சாவ போறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு முருகபெருமான் சொல்றார், எந்த மனிதனா இருந்தாலும் ஒரு காரியத்தை சாதிக்கணும்னா சாவர்த்து மட்டும்தான் வழியா, அந்த காரியத்தை சாதிக்கணும் ஒரு வழி இருக்கும். எல்லா மனுஷனும் அந்த ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னா எல்லா மனுஷனும் தான் சாவணும். சாவர்த்து விதி இல்லடா, உன் பாவத்தை துளைக்க நிறைய வழிமுறை உண்டு அப்படின்னு சொல்ல, என் பாவம் தொலைக்கணும் அதுக்கு வழி சொல்லு அப்படின்னு முருகபெருமானை கேட்க, புகழ் மாலை பாடு அப்படின்னு சொல்ல, நான் குற்றமொழி, எனக்கு நாவு பெறலாது, நான் எப்படி புகழ் மாலை பாடுவேன் அப்படின்னு சொல்ல, முருகபெருமான் வேலாயத்தால எழுதி நாணம் பொருந்துதான். நாணம் பொருந்து புகழ் மாலை பாடும்பொழுது எழுத்தாணி பிடிக்கணும். அப்பெல்லாம் எழுத்தாணி தான். எழுத்தாணி அவன் குஷ்டனும் இப்படிதான் இருக்கும், கைகாலு மேல்வாதியார் வேஷம் ஆடும்போது பார்த்துருக்கேன், இதே மாதிரி தான் இருக்கும். அந்த குஷ்டங்கொல்லி ஆடும்போதெல்லாம் இப்படி எழுத்தாணியை பிடிக்கணும். இப்படி கையிருந்தானே எழுத்தாணியை பிடிச்சி எழுதலாம். அவனுக்கு கை இல்லை, எழுத்தாணியை பிடிக்கிறான், இப்படி பிடிக்கிறான், எழுத வரவில்லை. படிப்பறிவு இல்லை, காலம் முழாவே பின்னால் ஆசை கொண்டு இருந்த ஒரு படிப்பறிவு இல்லாம எழுத தொடங்குறான், எழுத்து வரல, கையை மட்டும் வளர செய்து நாணம் பிறந்தது, இன்னான்னு எழுதிருத்து அப்படின்னு முருகபெருமான கேட்க, யாரால நீ முத்துக்கிட்ட போன? பின்னால யாரால இந்த மலைக்கு வந்த? யாரால முருகபெருமானை பார்த்த? யாரால உனக்கு நாணம் பிறந்தது? யாரால புகழ் மாலை பாட போற? அந்த முத்தாலே ஒரு பாட்டை எழுது. அருணகிரிநாதருக்கு முதல் திருப்புகழ் இந்த திருப்புகழ் தான். என் முத்தை தரும் என் 10 திரு நகை, எழுத முடியல. அவன் எழுதும் போது என்ன வருது? முக்கல் பர முக்கு குருதியோ
முத்து மகமாரியம்மன் ஆலயத்தை வழிபாடு செய்து இதோ நம்மளுக்கு திருப்பதி வெங்கடாஜலபதி 7 மார்மும் நாடகாசிரியர் குழுவினரை கொண்டு வந்து நாடகம் நடத்த வாய்ப்பு அளித்த இதோ இவ்வூர் கிராமவாசிகள் பொதுதான என்னது கோயில் திருவிழா புது வழியாக ஏன்னா ஒரு கை சேர்ந்து தட்டினா ஓசை வராது ஆமா பல கையும் 10 கையும் சேர்ந்து தட்டினா தான் இப்போ கூத்துன்னா ஒரு ஆள் பண்ணா ஓசை வருமா வராதுங்க பின்னாடி இருக்கிறவங்க கத்துனா தான் கூத்து தூக்குதுரா அப்படின்வாங்க அது மாதிரி ஊர் கிராமவாசிகளோடு பார்த்திருக்கும் எமது நாடக ஆசிரியர் மேல்வாதியைச் சேர்ந்த மாணிக்கம் நாடக ஆசிரியர் தென்னகத்தின் சிங்கம் ஒன்று மேல்வாதி திருக்கூத்து மாணிக்கம் மறைந்தாரே என்று தென்னகத்தின் சிங்கம் ஒன்று வேஷமே ஆட தெரியலனாலும் சில பேர் அல்ட்டா போடுறவங்களா இருக்கானோ அந்த மாதிரி சில கூத்தாடியோ சமா போட்டுக்கணும் இப்போ நிறையா பேர் சுற்றி வரானோ சமா போட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும் கல்லருக்கு போனவன் சமா போட்டுக்கினாரு கருப்பேட்டை போறவங்க சமா போட்டுக்கிறான் இப்போ பாரு நம்ம 30,000 கேட்டனா அவன் எவ்வளோ கேட்பான் ஐயா சாமியா 10,000 கூட நாங்கள் வந்து ஆடி தரோம் ஆனா இங்க வந்து கரும்பு கூட வெட்ட மாட்டானு ஒன்றும் முடியாது அது மாதிரி எப்பேற்பட்ட ஆசிரியர் இருந்தாலும் மாணிக்க வாத்தியார் நம்ம பாரத்தை திரும்பி எடுத்து சொன்னாதான் மக்களுக்கு புரியும் நம்ம பாரத்தை எடுத்து திரும்பி சொன்னாதான் மக்களுக்கு புரியும் நம்ம என்ன பாடுறோம்னு ஆனா மேல்வாதியார் பாடினாருன்னா இந்த பாட்டு தான் பாடுறாருன்னு அப்ப பாடும்போதே தெரிஞ்சுக்கலாம் எத்தனை ஆசிரியர்கள் இருந்தாலும் மேல்வாதியார் மாதிரி ஆட முடியாதுங்க இந்த மன்னகத்தில் பல வந்த கலைஞர்கள் எங்கய்யா மாணிக்கம் போலியாரு அவர் தன்னத்தலி நடை வண்ண பேச்சாளரின் சொன்ன மொழி நல்ல ஜோறு கண்ணியம் போனது எங்கே தெருப்புத்து கண்ணியம் போனது எங்கே அந்த கலைமகள் செல்வனை காண்பது எங்கே சென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு தென்னிலங்கையில் தமிழர்கள் படந்துள்ள சொல்லு சென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு பாரத நாடகம்னா ஃபர்ஸ்ட் வில்வநாயனத்தை வேலாயுத வாத்தியார் அவரு தான் கர்ணமோட்ச நாடகத்தை சிறந்த முறையில் ஆடி கொடுத்தவர் வேலாயுத வாத்தியார் ரெண்டாவது பார்த்தனா மேல் மாதிரியார மாரி ஒரு சில வேடங்களை ஆடவே முடியாதுங்க என்ன வேடம் அரவா நரிச்சுனன் மௌக்கல்யா ராக்கண்ணன் அழகு சீலனை போல் வேண்டும் அவர் இரவா நடிப்பின இதுபோல் கலைஞர்கள் இனி எவராய யாற்றையும் கூடும் ஏற்றும் குரல் இட்டு தங்கும் அவர் இறந்தால் வாடுவே இந்த கலைஞர்கள் அங்கும் செல்வல் காற்றி கொஞ்சம் அவர் ஏனியை போல் கலை கற்றார் அந்த ஏமனிடம் அவர் ஏமாந்து தன் உயிர் ஏனோ போட்டு தங்கு சென்றார் அவர் என்னும் மனம் மெழுகு வத்தி அவர் இணையில்லாத தெரு கூத்து சக்கரவர்த்தி சென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு இறந்து போய் பேர் எடுக்கிறவங்க யார் சொல்லுப்பா யாருங்க செத்து போய் பேர் எடுக்கிறவங்க யாருன்னா அந்த காலத்து ஆட்டக்காரங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்ப படம் எடுக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்து ஆட்டக்காரங்க யாரா எம்ஜிஆர் மாதிரி நடிக்க முடியாது விஜயகாந்த் ஆக்ஷன் ஹீரோ சிவாஜி கணேசன் அது மாதிரி நடிக்க இடத்துல சிவாஜி கணேசன் அது மாதிரி கூத்துல ரசிகர் கொண்டாடும்படியான வாத்தியார்லாம் யார் தெரியுமா யாருங்க வேலாய வாத்தியார் ஆனத்தூராரு பாத்திரக்கோட்டையாரு மேல்வாதியார் இந்த மாதிரி வாத்தியாரெல்லாம் சில ஊர்ல நம்ம வேஷம் கட்டி வரும்போது நடா இவன் வேஷம் கட்டி போறத பார்த்தா இந்த மேல்வாதியார் தாண்டி ஆடுவா இல்ல பத்திரக்கோட்டையார் தாண்டி போடுவா அப்படின்னு காதல கேட்டுருமோ இல்லையா
அதெல்லாம் அப்ப அவங்க செத்து போயும் பேர் எடுக்கிறாங்க இல்லையா இன்னும். ஆமாம். அதனாலதான் இன்னும் ரசிகர்கள் பட்டாலும் இன்னும் அதிகமா இருக்கு. யாராளமான பேர் யாருக்குன்னா மேல்வாதி மாணிக்கம் மட்டும்தான். எண்ணில்லா ரசிகர்கள் மாணிக்கத்திற்குண்டு இதுபோல் கல்வி வரதன் ஒன்று அவர் கண்களுக்கு சொன்ன வாசகத்தால் கவிக்கான பிறந்தது என்று காட்டுக மாணிக்கம் மட்டும் கல்வி ஜனார்த்தனன் கலைனா பொட்டியார் மேல கை வச்சு ஆளு லீவ் போடுறோம். பொட்டியார் ஆளுங்க மேல கதவு மேல கை வச்சு அதனாலே நமது நாடக ஆசிரியர் ஆமாம். மேல்வாதியைச் சேர்ந்த மாணிக்கம் நாடக ஆசிரியர் ஆச்சரியர் தாத்தாவுடைய பாகத்திற்கும் பாயத்துக்கும் குருவாக செய்யக்கூடிய நடுமட்டு கூட்டு சேர்ந்த சினிமா புகழ் மக்கள் டிவி புகழ் படைத்த படைத்த இதோ மலேசியா காவலர் விருது பெற்ற ஏஎம் ஆறுமுகம் நாடக ஆசிரியர் அப்பா அவருடைய பாகத்திற்கும் பாயத்துக்கும் மற்ற நாடக ஆசிரியர்களுக்கும் ஊர் கிராமவாசிகளுடைய பாகத்திற்கும் உமக்கு வணக்கம். வணக்கம். இதோ எனக்கு வேஷம் வரும்போது போடுவார்னு பார்த்தா அவருக்கு தூக்கம் தாங்கள போல இருக்கு. யாரு? ஆறுமுகம். ஆறுமுகம் ஐயா. இதோ ஆறுமுகம் ஐயா அவராலே பட்டு புதாமரமும் ரூபாய் 101 மலர் மாலையும் அளிக்க அடியன் மனமகிழ்ந்து பெற்றுக் கொண்டோம். பாபு நொச்சிக்காடு. நொச்சிக்காட்டுல பங்குனி உத்தர தப்பு 2 நைட்டு. ஆமாம். தை மாசம் மாசமா மாசி மாசமா தெரியல. மாசி மாசம் கன்னி திருவிழாவுக்கு 2 நைட்டு பார்க்க கேட்டாங்க. எனக்கு ஒரு நைட்டு இல்ல கழுவு மரம் கூத்து கழுவு மரம் நீ தான் தம்பி உங்க சம்மா தான் ஃபேமஸா யூடியூப்ல வந்துன்னு இருக்கு. நீங்க ஆடுவீங்கன்னு தான் உங்களுக்கு கொடுத்தோம். சரி யாராவது அமுத்தி விடுங்க உனக்கு தெரிஞ்சவங்க நல்லவங்களான்ட்டு நானும் அமுத்தி விட்டேன். வேற ஒரு சம்மா ஒரு நைட்டு 2வது நைட்டு நான் போய் கர்ணமோச்ச நாடகம் ஆடி கொடுத்துட்டு வந்தோம். அதுல இருந்து நீ வர மாதிரி இருந்தா தாம்பளம் வாங்க இல்ல வாங்காத அப்படின்னாங்க. இந்த போன வருஷம் இந்த வருஷத்துல பங்குனி உத்திரம் போய் ஆடினான். அடுத்த வருஷத்துக்கு இப்பயே 2 நைட்டு பாக்கு டைரியில ஒரு ஓதமா எழுதி வச்சுக்க பங்குனி உத்தரத்துக்கும் மறுநாளும் 2 நைட்டு ஆடி கொடுத்தோம் அப்படின்னு பார்க்க வாங்கிருக்கோம். நொச்சிக்காடு விஜயத்திரத்திலே வாசத்தான மாணவராக திகழக்கூடிய இதோ பாபா அன்னார் அவர் பேர்னாலே நடுமட்டுக்கு ஊத்து சேர்ந்த ஏஎம் ஆறுமுகம் பிள்ளை கோபிநாத்துக்காக கொடுத்துக்கணும். நடுமட்டு ரூபாய் 50 இதுல என்ன இதோட 500 ரூபா கொடுத்துருக்கான். 50 லட்சமா மைத்து கம்பெனி சார் பார்க்க நன்றி. யாரா கூட்டுருக்கு? அம்மா அம்மா அழைத்திருக்காங்க. போய் பார்க்கலாம். அண்ணன்